கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். இந்த இடத்திலே நாங்கள் இந்த பார்க்கிற இந்த வார்த்தை என்னவென்றால், இங்கே சவுலும் தாவீதும் இந்த இடத்திலே இருவருக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிற காரியங்களை குறித்து அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் சொல்லுகிறது. இந்த வேதப்பகுதியை வாசிக்கிற வேளையிலே இந்த வேதப்பகுதி சொல்லுகிற காரியம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ என் குமாரன் ஆகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே தாவீது சவுல் 2 பேருக்குள்ளே இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான காரியம் இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சவுல் தாவீதை கொல்லும்படியாக திரத்தி இந்த நாட்களில் செல்லுகிற வேளையிலும், ஆனால் பாருங்கள், தாவீதோடு கர்த்தர் இருந்தது நிமித்தம் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. சவுலை இந்த நாட்களிலே தேவன் தாவீதினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். சவுனுடைய பாளையத்துக்குள்ளே போய் அவருடைய ஈட்டியை இந்த நாட்களில் அங்கே கொண்டு வந்து இந்த நாட்களில் வைத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே, சால்வையையும் ஈட்டியையும். ஆனால் இந்த பகுதியிலே பார்க்கிற காரியத்திலே பாருங்கள், இதை இந்த நாட்களிலே சவுல் அறிந்து அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறான். இதோ பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே இன்றைய தினம் என் பார்வைக்கு அருமையாக இருந்ததே, அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் அவர் என்னை எல்லா உபத்திரங்கள் நீக்கி விடுவிக்கிறார் என்று தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிற வேளையிலே சவுல் அங்கே சொல்லுகிற காரியம், தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலும் பாருங்கள், சத்ரு சில வேளைகளிலே நம்மை இந்த நாட்களிலே நெருக்கி கொண்டு வருகிற வேளையிலே, அந்த சத்ருக்களை தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அங்கே சத்ருக்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தப்புவதற்காக ஏதாவது ஒரு மாயமான காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சத்ருக்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று இந்த நாட்களிலே வகை தேடி திரிகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களிலே அவன் சில வேளைகளில் நமக்கு நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே தோன்றினாலும், ஆனால் அவர்கள் இந்த நாட்களில் நமக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் நன்மை செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பார்வையிலே அவருடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே ஏதோ நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்து விடுவதாக அவர்கள் அங்கே தீர்மானம் எடுப்பார்கள், பேசுவார்கள். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக இந்த நாட்களிலே செயல்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே பாருங்கள், அநேகர் இந்த நாட்களில் நமக்கு எதிரிகளாக இந்த நாட்களில் செயல்படுவார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவரை சூழ்ந்து இந்த நாட்களிலே யார் இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அவரை எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் சூழ்ந்திருந்தார்கள். யார் எதிர்த்து நிற்கிறார்கள் பாருங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே சூழ்ந்திருந்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்திலிருந்து பெற்ற காரியத்தை தான் இந்த நாட்களிலே சரியான வழியிலே, சரியான பாதையிலே, சரியான நேர்த்தியான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அதற்கு எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை மற்றவர்களோடு பேசுகிற வேளையிலே அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களை நமக்கு எதிரிகளாகத்தான் இந்த நாட்களிலே நிற்பார்கள் என்பதை காணக்கூடிய. ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களிலே சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொடியேற்றுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுல் எவ்வளவாய் தாவீதை நெருக்கி, எவ்வளவாய் தாவீதை இந்த நாட்களை எதிர்த்து நின்றாலும், ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அதே எதிர்த்து நின்ற
சவுலினுடைய வாயினாலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், பலப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன்.